வசு. ஆ, ஆ, என்ன வசு வெறும் கையோட வர? பணம் எங்க? அர்ஜுன் சார், அது வந்து வசு, பணம் தொலைஞ்சிருச்சா? நேத்து மேடம் பணம் கொடுக்கறத இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. இப்போ இளமாறன் திடீர்னு 1 கோடி கேட்டு வராரு. பாட்டி வேற ஊர்ல இல்ல. இதுங்க ரெண்டும் சேர்ந்துட்டு தான் ஏதோ கூட்டு சதி பண்ற மாதிரி இருக்கே. அதுவும் நான் தயங்குனதும் உடனே பணம் காணாம போச்சான்னு இந்த 420 இனியா கேக்குறா. சார், உங்களுக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும்? 1 கோடி வேணும். கரெக்டா 1 கோடி தான் வேணுமா, இல்ல 10 லட்சம் கம்மியா இருந்தா பரவாயில்லையா? இல்ல, எனக்கு 1 கோடி தான் வேணும். என்ன வசுக்கா, 10 லட்சத்தை செலவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சும்மாதான் கேட்டேன். பிளான் பண்ணி அந்த 1 கோடியை வாங்க பாக்குறாங்க. வீட்ல இருந்த பணம் காணாம போயிருக்க வாய்ப்பே இல்ல. மீனாட்சி தான் ஏதோ விளையாட ஆரம்பிக்கிறா போல இருக்கு. இந்த வீட்ல யார் யாரையோ நான் சமாளிச்சுட்டேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா? வசு, என்ன வசு, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார். இளமாறன் சார், உங்களுக்கு எப்ப பணம் வேணும்? இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, ஓகே சார். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன். பணத்தை நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். என்கிட்ட இருந்து மீனாட்சி வாங்கிட்டு போயிட்டா. இவ சாயங்காலம் பணம் கொடுக்கறேன்னு சொல்றா. ஒரே குழப்பமா இருக்கே. என்ன நீ யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஷாக் ஆகி ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நான் ஏன் ஷாக் ஆக போறேன்? நார்மலா தான் இருக்கேன். மீனாட்சி, உங்க அண்ணன் வந்திருக்காரு. அவர் இந்த வீட்டோட சம்மந்தி. அவருக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணாம இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் அண்ணனுக்கு பணம் கிடைக்குமாங்கிற கவலையா மீனாட்சி? அப்படிலாம் எதுவும் இல்லையே. எங்க அண்ணனுக்கு நீங்க பணம் தர போறீங்க, எங்க அண்ணன் வாங்கிக்க போறாரு. ஆமா ஆமா ஆமா, வாங்கின நான் தானே தரணும். பின்ன நீங்க 2 பேரா தர முடியும்? சார், சரியா சாயந்தரம் 6 மணிக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன். என்ன அர்ஜுன் சார், ஓகே தானே? ஓகே வசு. சரி சார், நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இளமரன் சார், பணம் வந்துடும், டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. மீனாட்சி, வசு ஈவினிங் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அவளால பணம் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. அதான் பணம் நம்ம கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி அவளால ரெடி பண்ண முடியும்? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா நீங்களா எடுத்து வச்சு சாப்பிடுறீங்க? கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? போதும் போதும். அப்பா, நேத்து மேடம் கொடுத்தாங்கல்லப்பா 1 கோடி ரூபாய் பணம். அத நீங்க எடுத்துட்டு போனீங்க. அத நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கி திரும்பவும் உள்ள வச்சோம். அந்த பணம் நமக்கு வேணாமா? தப்பு தப்பு தப்புதான்ப்பா. அதனால அந்த பணத்தை திரும்பவும் மேடம் கிட்டே கொடுத்துடலாம். ஆனா பணத்தை காணும்பா. அப்பா, அநேகமா ஆனந்த் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல இல்ல இல்ல. அப்போ மீனாட்சி வந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? இல்ல, அது வந்து ஒருவேளை காந்திமதி பாட்டி எடுத்துட்டு போயிருக்குமோ? இல்ல இல்ல இல்ல. சச்ச, அவங்கதான் ஊர்லயே இல்லையே. ஏன்பா, ஒருவேளை இனியா வந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? அவதான் அவ்வளவுதான். ஓ, இது அவ வேலை தானா? பா, நீங்க அவளை பாத்தீங்களாப்பா? ஆமாமா,
அர்ஜுன் தம்பியோட அம்மா கிட்ட எனக்கு பதிலா அவ அந்த பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னா, அதனால பேசாம இருந்துட்டேம்மா. அவ பொண்ணதாம்மா சரி, அந்த பொண்ணை நமக்கு வேணாம்மா. மா நான் சொல்லல, அசந்த நேரத்துல அடிக்கிற கலைய நம்ம கிட்டயே காட்டியிருக்கா அந்த இனியா. ஏய் வசு, இவரு தப்பா சொல்றாருன்னு நினைக்கிறேன்டி. அவ இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவ அப்படி பண்ணிருக்க மாட்டாடி. நீ போய் ஏதாவது சொல்லி அர்ஜுன் அம்மா கோச்சுக்க போறாங்கடி. மா நீ சும்மா இருமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு ஐடியா பண்றேன் பாரு. என்ன சார் இது? வீட்ல லிக்விட் கேஷே இல்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு பணம் இருக்கு? சார் இது எங்க வீட்டு பணம் சார், கம்பெனியோட இன்கம் பணம். கம்பெனியோட இன்கம் பணத்தை எதுக்கு கட்டில கீழே ஒளிய வச்சீங்க? சார் இது பெரிய அமௌண்ட், சேஃபா இருக்கட்டும் தான் வீட்டுல வச்சிருக்கோம். ஆனா இது கட்டில கீழே எப்படி போச்சு நீங்க யாருக்குமே தெரியாது சார். ஓகே சார், இந்த பணத்தை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணீங்களா? எப்ப பண்ணீங்க? எந்த பேங்க்? சோர்ஸ் என்ன? அதெல்லாம் எங்க கிட்ட காட்டுங்க. எங்களுக்கு வந்த தகவல் உண்மை. எலெக்ஷன் முடியற வரைக்கும் 50,000க்கு மேல லிக்விட் கேஷ் வச்சிருந்தாலோ அதை எடுத்துட்டு போனாலோ முறையான கணக்கு வேணும் சார். நீங்க முறைப்படி ஆவணங்களை காமிச்சிட்டு நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க சார். இந்த சொசைட்டில நாங்க ரொம்ப கௌரவமான ஃபேமிலி சார். முறையா இன்கம் டாக்ஸை பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இன்ஃபேக்ட் 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். ரொட்டேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிறது வழக்கம் தானே சார்? சார் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எங்க கடமையை செஞ்சிருக்கோம். சார் உங்க இன்கம் சோர்ஸை வந்து காமிச்சிட்டு இந்த பணத்தை வந்து வாங்கிக்கோங்க. சார் இந்த கேஷ் எடுத்துட்டு வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே வேணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க இப்போ வந்துருவாங்க. யார் மேடம் வருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யாரு வருவாங்கன்னு வசு இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றா? எலெக்ஷனோட ஃப்ளையிங் ஸ்குவாடு யாரு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. இவ வேற யாரோ வருவாங்கன்னு சொல்றா. யார் மேடம்? அவங்க கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் சாருடைய மேனேஜர். அந்த 1 கோடிக்கான ரெசிப்ட், அதுக்கப்புறம் ஹங்கேரி கம்பெனிக்கு ஃபுட் சப்ளை பண்றதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் சார். அதுக்கான ஃபைல் இருக்கு. அப்புறம் மற்ற டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீடைல்ஸ், அப்புறம் ஆர்டிஜிஎஸ் பண்ணதுக்கான ரெசிப்ட் எல்லாம் இந்த ஃபைல் இருக்கு சார். கொஞ்சம் செக் பண்ணிங்க சார். சாரி மிஸ்டர் அர்ஜுன், பணத்துக்கு உண்டான அத்தனை டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு. நல்ல வேளை நாங்க சீலிங் ரிப்போர்ட்ல எழுதல, அதனால உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறோம். பணத்தை கொடுத்துருங்க. சாரி சார். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. வாங்க. சரி சார், வாங்க. என்ன அர்ஜுன் சார் ஷாக் ஆயிட்டீங்க? நான் ஆசைப்பட்டதை தான் அதுல எழுதியிருக்கேன். இதுதான் உன் ஆசையா? ஆமா. எனக்கு ஆவிகளோடு பேச ஆசை. பேசிடலாமா அர்ஜுன் சார்? பார் வசு, இன்னைக்கு எல்லாமே பேய் மயமாவே இருக்கு. நீ களியும் நாட்டுக்கோழி குழம்பும் கேட்ட, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப ஆவியோட பேசணுங்கிற. ஆவிக்கு நான் எங்க போவேன் வசு? சார் ஐயோ சார், அர்ஜுன் சார் நில்லுங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் கம்முனு இரு வசு. பயப்படாதீங்க அர்ஜுன் சார். வசு அர்ஜுன் கம்முனு சார் இரு. நில்லுங்க. முடியாது. ஐயோ, அது நில்லுங்க முடியாது. சார். அர்ஜுன் என்னப்பா அது? ஏன் இப்படி வர? என்னமா பண்றது, வசுக்கு ஒரு பயங்கரமான ஆசை வந்திருக்கு. என்ன ஆசை அர்ஜுன்? அன்னைக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இல்லம்மா. கஷ்டப்பட்டு அவ ஆசையை நிறைவேற்றி வச்சோம். இப்போ ஆவிகளோட பேசணுமாமா.
அதான் அவளுடைய அடுத்த ஆசையா. என்ன என்னது ஆவியோட பேசணுமா? சான்ஸே இல்ல. உத்தமன், உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆவிகளோட பேசுறவங்க யாராவது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது தம்பி. பசு மேடத்துக்கு வர வர பயங்கரமான ஆசையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. கலிக்கின்ற பானையை பிடிக்கிறதுக்கே நாம ஒரு வழி ஆயிட்டோம். இப்போ ஆவிக்கு நான் எங்க தம்பி போவேன்? வெண்ணில வருமா ஆவி, வீராசாமி கட்டினானா காவி. பாட்டி என்ன உத்தமா, நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஏறிடுச்சு போல இருக்கு. ஆமாமா, ஹெக்டிக் டென்ஷன். இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பிபி பிரஷர் எல்லாம் ஏறி தான் கிடக்குது. கொழுப்பு அது அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. ஏய் பாட்டி, நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சது பாட்டி. இப்ப கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட. பானையில போனாலும் அரசன் தான், பானையில இருந்தாலும் அரிசி தான். இந்த கடையில் ஒரு காந்திமதி பரோட்டா காந்திமதி ஆனது தவிர வேற எந்த மாற்றமும் இல்லடி. ஏன்டி வெந்நீருக்கும் வீராசாமிக்கு என்ன தொடர்பு? இத பாருத்தமா, பழமொழி சொன்னா ரசிக்கணும், ஆரையெல்லாம் கூடாது, புரியுதா? இது புதுமொழியெல்லாம் இருக்கு. அதனால தான் கேட்டேன். குண்டு சட்டியாட்டம் குத்த வச்சு உட்கார்ந்திருக்கா பரோட்டா காந்திமதி. அவள ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? ஊர்ல உள்ள ஆவிக்கெல்லாம் தலை சீவி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அழகு பார்த்த பரம்பரை எங்க பரம்பரை. அப்படி கைய தட்டுனா காத்துல கம்பு சுத்திக்கிட்டே ஆவியெல்லாம் வரிசையா வருவாங்க. ஏன்டி பார்ட் டைம் சூனியக்காரியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? சீக்கிரமா உனக்கு சூனிய வைக்கிறேன் பாரு. பாட்டி, தேவையில்லாம வேலை எல்லாம் இழுத்து வச்சுக்காத, பேசாம இரு. எதுக்கு இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிற? பேசாம இருடி. இப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம், பொழுது போக வேணாமா நமக்கு? அதோட ஆவிங்களை வச்சு 4 காசு சம்பாதிக்கலாண்டி. இப்போ நீங்க எல்லாருமே ஆவி கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஆள் செட் பண்றேன். ஆள் என்னடி இது சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒரு மாதிரி வயித்த கலக்குது அடி. ஆமா பாட்டி, எனக்கும் பயமா தான் இருக்கு. எதுக்குடி அந்த ஆவி பார்ட்டி நம்மள இங்க வர சொன்னா? தெரியலையே பாட்டி. எதுக்கு பாட்டி நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கற? நான் ஆசைப்பட்டாடி ரிஸ்க் எடுக்கிறேன். கொஞ்சம் பணம் கமிஷன் அடிக்கலாம்னு ஒத்துக்கிறேன்டி. அந்த ஆளுகிட்ட நான் பேசினதை வச்சு பார்த்தப்போ அவன் நல்ல ஆளு மாதிரி தாண்டி தெரிஞ்சான். ஆனா இப்படி சுடுகாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானே. சகுனமே சரியில்லை. வா பாட்டி, இப்படி போயிடலாம். இது பாரு, அதெல்லாம் ஆகாதடி. எப்படியாவது காரியத்தை முடிச்சிட்டு கமிஷனை தேத்திட்டு அப்புறமா போலாம். ஐயோ, உயிரை போயிட போல இருக்கு பாட்டி. ஆமா, இந்த ஆவியோட பேசுறவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. தெரியலையே பாட்டி. பாட்டி, நம்ம ஆளுங்க ஓ ஏய் ஏய் ஏண்டி வரும்போது இவன் என்னென்னமோ பண்ணிட்டு வரானேடி. இவன் கத்துறத பார்த்தா என் வயிறெல்லாம் கலக்குது பாட்டி. எனக்கு அதை விட கலக்குது. நானே அட்டக்கிட்டு இருக்கேன். இந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப பில்டப் பண்ற மாதிரி இருக்கு. அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமா இருக்கு. என் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க பாருங்க. ஏய் நில்லு, அங்கே நில்லு. ஏய் அங்கே நில்லு, அப்படியே நில்லு, அப்படி போ. என்ன இந்த ஆவி ஏதோ விசில் அடிச்சுக்கிட்டு கையில எல்லாம் ஏதோ காமிச்சுக்கிட்டே போகுது. இது ஒரு டிஃபரண்டான ஆவி. ஆவிகளுக்கெல்லாம் டிராபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ் நீங்க, ஆவிங்களுக்கு ஏது டிராபிக்? ஏதோ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஆவிங்க எல்லாம் பர்ச்சேஸுக்கு வந்த மாதிரி பேசிட்டு. அந்த பக்கம் பாருங்க. என்ன ஆவி வயலின் வாசிக்குது? ஆவிங்களோட பேசலான்னு வந்தா ஆவி வயலின் வாசிக்குது. ஏன் இப்படி வினோதமான ஆவிங்களை காட்டி எங்களை பயமுறுத்துறீங்க? இது மியூசிக் டைரக்டர் ஆவி.
சினிமாவுல மியூசிக் டைரக்டர் ஆக முடியாதனால அது தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்ப ஆவி அலையுது. ஏன் ஆவி பாஸ், இதுங்கெல்லாம் நிஜமாவே ஆவிதானா இல்ல ஆவி போல நடிக்கிற பாவிங்களா? இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். இது உக்கிரமான ஆவி. பக்கத்துல போனா அடிச்சிரும் இல்ல கடிச்சிரும். இது ரொம்ப கோவத்துல இருக்கு. இது கோவத்தை தணிச்சுக்கிறதுக்காகத்தான் 2 பொண்ணு ஆவிகளை சுத்தி வர வச்சு வயலின் வாசிக்கிட்டு இருக்கு. இந்த ஆவிங்களோட பேசுற கலையில பெரிய கில்லாடியா இருக்கீங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஒரு பொண்ணு ஆவியோட பேசணும்னு ஆசைப்படுறா, அதை நீங்க நிறைவேற்றி தரணும். ஆமா, அதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? நான் கேஸ்லாம் கையில வாங்க மாட்டேன், கூகுள் பேயில தான் போடுவேன். அதுவும் பேயா? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, கேஷ் டிரான்சாக்ஷன் தான். எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு பீஸ் 50,000 பீஸ், ஜிஎஸ்டி 20%. விளக்கு மாத்து கட்ட, அதுல ஒரு அரை டஜன் வேணும். ஏன்னா அடங்காத பேய்களை எல்லாம் விளக்க மாத்த கொண்டுதான் அடிக்கணும். இருங்க, சீக்கிரம் கூட. இந்தாங்க. என்னது இது? மிச்ச பணத்தை இடுப்புல சொருகுறீங்க? அது புரோக்கர் கமிஷன். இந்த காலத்துல புரோக்கர் கமிஷன் இல்லாத டீலிங்கே கிடையாது. இந்தாங்க ஆவி பாஸ், இந்த அட்ரஸுக்கு நாளை காலையில வீட்டுக்கு வந்துருங்க. ஆவிங்க கூட பேசுற மாதிரியே இருக்கணும். என்னோட ஆவிகள்லாம் நைட் டியூட்டி மட்டும் தான் பாக்கும், காலையில எல்லாம் வராது. சரி சரி பாஸ், உன் இஷ்டம். ஆனா கரெக்டா வந்து சேர்ந்துரு. நான் வரும்போது இந்த லிஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கணும். ஏய் பாஸ், அந்த லிஸ்ட் எறா. இந்தாங்க. இந்தாங்க, இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அவ்வளவுதானே. என்னது என்ன லிஸ்ட் இவ்ளோ பெருசா படுக்கிற பாய் மாதிரி இருக்கு? இதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும். இல்லாட்டுனா உங்க கண்ணத்துல ஆவி கஞ்சர வாசிச்சிரும். இல்ல பாஸ், கண்டிப்பா வாங்கி வச்சிடறோம். போங்க சீக்கிரம். வாடி. சரியா பிடிச்சவனே, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. வசு, சூப்பர் வசு. எப்படி வசு இப்படி கை கொடு. என்ன சார் கையெல்லாம் கொடுத்து அசத்துறீங்க? சூப்பர் வசு, நம்ம புது ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பா, எப்படி தெரியுமா இருந்துச்சு? இன்டீரியர் சும்மா கலக்கிட்ட. ஃபென்டாஸ்டிக். அப்புறம் இதெல்லாம் யார் செலக்ஷன் கேட்டதுக்கு உன்னுடைய செலக்ஷன் தான் சொன்னாங்க. உள்ள வெளியில எல்லா இடமும் பா எவ்வளவு பிளசண்டா இருந்துச்சு தெரியுமா? கிளையன்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பிசினஸ் அள்ளிக்கிட்டு போவோம். ரொம்ப பிடிச்சிருக்கு வசு. ஆமா, எப்படி இந்த ஐடியா எல்லாம் வந்துச்சு உனக்கு? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கண்ணை மூடி அப்படியே ஒரு செகண்ட் உங்களை நினைச்சாலே போதும், ஐடியாலாம் அப்படியே அறுவை மாதிரி கொட்டும் அர்ஜுன் சார். பாத்தியா, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்து நிக்கிற. என்ன அர்ஜுன் சார், உங்ககிட்ட வந்து நிக்காம நான் வேற யார்கிட்ட போய் நிக்கிறது? பெயிண்டிங் அப்படியே ரவிவர்மன் ஓவியம் மாதிரி அழகா இயல்பா இயற்கையா இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆபீஸை டெக்கரேட் பண்ணி உங்களை நான் சந்தோஷப்படுத்திட்டேன். என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா வசு, உன் ஆசை நிறைவேறும். தேங்க்யூ அர்ஜுன் சார். பயப்படாதீங்க. நான் ஒரு ஆவி கிட்ட பேசணும். வேற யாரும் இல்ல, என் தாத்தா ஆவி கிட்ட தான் பேசணும். ஐயோ பாட்டி, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் இப்போ வர வச்சு பேச முடியுமா?
கண்டிப்பா பேசலாமா? இத பாருமா, மத்த ஆவிங்கன்னா பரவாயில்ல, நீ இப்ப பேச போறது உன் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆவி. அதனால உன் தாத்தாவை மனசுல நினைச்சு நல்லா வேண்டிக்கோ. அப்படி நீ மனசார வேண்டினாதான் அவரோட ஆவியே வரும். அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? சரியா? என்ன வசு இதெல்லாம்? இல்ல அர்ஜுன் சார், தாத்தா கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே வசு. பாட்டி, இவ எதுக்கு அவங்க தாத்தா கிட்ட பேசணுங்கிறா? எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரியே தோணுதுடி. அவங்க தாத்தா ஆக்சிடென்ட்ல செத்தப்பதான் அர்ஜுனோட அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தாரு. அதுக்கப்புறம் நடக்க இருந்த ஆக்சிடென்ட்ல தான் இவ அர்ஜுனை காப்பாத்திருக்கா. இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்பாளோன்னு எனக்கு அப்படியே கரெக்ட் இருக்குடி. பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? தாத்தா, நீங்க வரணும். என் வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள், அதெல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. பாட்டி, அம்மாடி வாசு, எப்படிமா இருக்க? இங்க வாமா. தாத்தா. ஆமாண்டா, உன் தாத்தா தான் பேசுறேன். நல்லா இருக்கேடா? கேடா, நல்லா இருக்கேன் தாத்தா. நீ எப்பவும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். தாயி, உன் பக்கத்துல இருந்து பல பிரச்சனைகளை உன் சொந்தக்காரங்களே உனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தாயி. ஏய், சந்தடி சாக்குல ஆவி நம்மளையும் சீண்டி பாக்குதேடி. நீ கவலைப்படாதம்மா, யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்மா. தாத்தா, இவர் அர்ஜுன் சார், என்னோட பாஸ். இவர்கிட்டயும் நீங்க கொஞ்சம் பேசணும். பேசுறீங்களா? நிச்சயம் பேசுறேம்மா. நானே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. உங்க தாத்தா எதுக்கு என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்களே கேளுங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் தம்பி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுல தான் நான் செத்து போயிட்டேன். என்ன விடுங்க, உங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாரு. ஆமா. இத்தனை நாளா நீங்க உங்க சின்ன வயசுல நீங்க மிஸ் பண்ண ஒரு பொண்ண தேடி தேடி தெரிஞ்சீங்க. அந்த விஷயத்துல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத நான் சொல்லட்டுமா?
ஏட்டியாடி இவ எதுக்காக ஆவி கூட பேசணும்னு சொல்லிருக்கான்னு புரியுதா? இப்போ நீ வந்து ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லங்கிற விஷயத்த வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுவா போல இருக்கே. இதாண்டி அவளோட நோக்கமே. விடக்கூடாது விடக்கூடாது, இவனை பேச விடக்கூடாது. ஏடி அர்ஜுன் தம்பி, சின்ன வயசுல உங்ககிட்ட ராமர் காயின் கொடுத்த அந்த பொண்ணு யாரு தெரியுமா? அது வந்து பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஏதாவது பண்ணு பாட்டி. அது பாட்டி அது வேற யாரும் இல்ல தம்பி, போறேன். உங்க கூடவே உங்க பக்கத்திலேயே இருக்கிறா. பயமா இருக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா என் உடம்பு எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. இந்த பேய் வந்ததுல என்னால பயம் தாங்க முடியல. விபூதி அடிச்சா காத்து கருப்பெல்லாம் ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். என்னம்மா இது? ஏமா இப்படி பண்ணீங்க? பாட்டி ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? இல்ல தம்பி, இந்த ஆவி பாச நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் புள்ளக்குட்டிக்காரன் ரொம்ப நேரம் ஆவியோடய பேசிட்டு இருந்தானா ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அதான் செத்துக்கிட்டு போயிட்டு போறான். அப்புறம் உன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அர்ஜுன் சார், என்ன ஆச்சு சார்? ஏன் அப்செட்டா இருக்கீங்க? இல்ல வசு, அவர் ஏதோ ரகசியம் அது இதுன்னு சொன்னாரு. சுத்தமா ஒண்ணுமே புரியல. சார் விடுங்க சார். உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை என்னைக்குமே ஒளிச்சு வைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அது தனக்கான இடத்தை தேடிக்கும். அப்போ அது வெளியே வரும் சார். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். வசு என்ன சொல்ற வசு? ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற மாதிரியே பேசுற. சேச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்ல அர்ஜுன் சார். எப்படியோ ஆவிக்கிட்ட பேசணுங்கிற என்னோட 2வது ஆசையையும் நல்லபடியா நிறைவேத்திட்டீங்க. தேங்க்யூ அர்ஜுன் சார். நாளைக்கு அடுத்த ஆசையோட வருவேன். வசு தயவு செஞ்சு இந்த மாதிரி வில்லங்கமான ஆசையோட வராத, புரியுதா? நீ சிரிக்கும் போதே ரொம்ப வில்லங்கமா இருக்கு. சரி போ, போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே அர்ஜுன் சார், நான் வரேன். அர்ஜுன் சார், அடுத்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஓகே? உன் ஆசையை நிறைவேற்றுறது மட்டும் இல்ல வசு, உன்னையும் நான் காப்பாத்துவேன். டாக்டர், என்னோட நெருங்கின ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பிரெயின் டியூமர்னு சிடி ஸ்கேன்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல. எப்பவும் போல நார்மலா தான் இருக்கா. பிரெயின் டியூமருக்கு அறிகுறிகள் என்ன டாக்டர்? அவங்களுக்கு என்னமா வயசு இருக்கும்? 25 இருக்கும் டாக்டர். பிரெயின் டியூமர் உள்ளவங்க முதல்ல சோர்வா இருப்பாங்க. நார்மலா அவங்க செய்யற வேலைகளை அவங்களால செய்யவே முடியாது. அடிக்கடி மயக்கம், மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட மட்டும் இல்ல, அவங்களோட உடல் இளைக்கும். சில பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாம கூட இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட எப்பவும் டாக்டரோட கன்சல்டிங்லயே இருக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. பாத்தியா, டாக்டர் சொன்ன ஒரு அறிகுறி கூட இந்த வசு கிட்ட இல்ல. ஆமாக்கா, எனக்கு இப்போ அவ மேல சந்தேகம் வருது. உங்களை தோக்கடிக்கிறதுக்காக, அர்ஜுன் மாமாவை கட்டிக்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அதுக்கு நான் விடவே மாட்டேன். உண்மையை கண்டுபிடிக்க போறேன். அவ ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டரை கண்டுபிடிச்சு நான் நேரா அவரை போய் பார்க்க போறேன். கூடிய சீக்கிரமே அவ எவ்வளவு பெரிய நடிகைன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறேன். இப்போ உங்ககிட்ட என்னோட 3வது ஆசைய சொல்ல போறேன். இந்தாங்க, இத நீங்களே படிங்க. வசு, மறுபடியும் பேயின்னு ஏதாவது கலப்பி விட்டுறாத. நீ ஆசைன்னு சொன்னாலே ரொம்ப பீதி ஆகுற. சும்மா பேசிட்டு இருக்காம பிரிச்சு படிங்க சார்.
24 மணி நேரம் வசுந்தரா அர்ஜுனாகவும் அர்ஜுன் வசுந்தராவாகவும் மாறி நடிக்க வேண்டும். என்ன வசு இது? உனக்கு நியாயமான ஆசை வரவே வராதா? அது எப்படி நான் நீயாவும் நீ நானாவும் இருக்க முடியும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? ஐயோ விளையாடாதீங்க அர்ஜுன் சார். நிஜமாவே உங்களுக்கு புரியலையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா 24 மணி நேரத்துக்கு வசுந்தரா ஜேகேஆர் குரூப் சேர்மனாவும் அர்ஜுன் அவளுக்கு டெபுட்டி மேனேஜர் கம் பிஏவாவும் இருக்கணும். இது என்ன ஒரு நாள் முதல்வர் சீன் மாதிரி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, பட் பிராக்டிக்கலா சாத்தியமே இல்ல வசு. சார் எனக்கு இப்போ உடம்பு முடியல, எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். மனசுக்குள்ள இருக்கிற சில பர்சனல் ஆசைகளை நிறைவேற்றி பார்க்கணும்னு மனசு துடிக்குது. நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? வசு தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாத வசு. என்னால தாங்க முடியல. சாரி வசு. இப்போ உனக்கு என்ன? நான் வசுந்தராவும் நீ அர்ஜுனாவும் இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அர்ஜுன் சார். அதுக்கு முன்னால உங்களோட கார் கீ, வாட்ச், கூலிங் கிளாஸ் இது எல்லாத்தையும் கொடுங்க. கண்ணாடி. நான் அர்ஜுனா மாறிட்டேன், நீங்க வசுந்தராவா மாறணுமே. என்ன பண்ணலாம்? இந்த ஃபைல் எடுத்துக்கங்க. ஓகேயா? இது ஓகே. அர்ஜுன் சார் சொல்லுங்க மிஸ் வசுந்தரா. வண்டி ஓட்டுங்க. வண்டியா? ஓட்டலாமே. ஓகே. எப்படி? அர்ஜுன் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என்ன இவ? நான் என்னெல்லாம் செய்வனோ அத்தனையும் செய்யறா. பாப்போம். ஏய் என்ன வசு? நான் சொல்றது உன் காதுலயே விழலையா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் உன்னோட பாஸ், நீ என்னோட பிஏ. ஆமா பிஏ. உயிரை வாங்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ? அர்ஜுன் சார் என்ன தேடுறீங்க? வசு அந்த வாட்டர் பாட்டில் எட. ஏய் வசு, பாட்டில் இந்த பக்கம் இருக்கு, இங்க பாரு. பூச்சிப்படாத எடு. அங்கயா? அங்க எப்படி எடுக்கிறது? எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. அர்ஜுன் சார் மானம் போது, ஒழுங்கா ஓட்டுங்க வண்டிய. இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாத வசு. வெளியே 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கிக்க கூடாது. இந்தாங்க குடிங்க. வசு எனக்கு தாகமா இருக்கு, டிரைவ் பண்றப்போ தண்ணி குடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியா? டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட ஃபைன்லாம் கட்ட முடியாது அர்ஜுன் சார், தயவு செஞ்சு குடிங்க. இந்தாங்க. சரி ஓபன் பண்ணியாவது கொடு. சார் சார். ஐயோ இவரு நமக்கு பிரெயின் டியூமர் இல்லைன்னு சொன்ன டாக்டர் ஆச்சே. 2-3 தடவை போனை போட்டு அர்ஜுன் எங்கன்னு கேட்டாரு. நான் எடுத்த ஒரு ஊர்ல இல்லைன்னு வேற சொல்லிட்டேனே. இவர் வேற பக்கத்துல இருக்காரு, உண்மையை சொல்லிட்டு அம்பேன். அர்ஜுன் சார் கார் நிறுத்துங்க, கார் நிறுத்துங்க. நம்ம டாக்டர். இல்ல வசு, நமக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம போலாம்.
நான் வசுந்தரா சொல்றேன், இது என்னுடைய ஆசை, நிறுத்துங்க. ஆஹா, என்னோட பிளேட்டை எனக்கே திருப்பி போடுறாரே. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அர்ஜுன் சார், நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி வசு. எப்படி சமாளிக்க போற தெரியலையே. ஹலோ அர்ஜுன் சார். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணேன், ஆனா நீங்க எடுக்கவே இல்லையே. வசுந்தரா மேடம் தான் எடுத்தாங்க. ஆமாமா, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணா வசந்தரா தான் எடுப்பா. ஏன்னா அர்ஜுன் தான் இப்ப வசந்தரா, வசந்தரா தான் இப்ப அர்ஜுன். என்ன சொல்றீங்க? பிரிஸ்கிரிப்ஷனை தெளிவா எழுதுன டாக்டர் நானு, நீங்க என்னையே போட்டு குழப்புறீங்களே. நீங்க வசுந்தராவா? நீங்க அர்ஜுனா? ஆமா வசுந்தரா, உங்ககிட்ட நடந்த உண்மையை சொன்னேனே, நீங்க அர்ஜுன்ட்ட சொல்லையா? ஐயோ, ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வராரே. அர்ஜுன் சாருக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடும், எப்படியாவது சமாளிக்கணும். என்ன அர்ஜுன் சார், டாக்டர் என்னமோ சொல்றாரு? அது எதுவுமே புரியாத மாதிரியே பேசுறாரு. இல்ல வசு, இன்னைக்கு நீங்க வசுவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அர்ஜுனா இருக்கிறப்பதான் புரியும். சரி, நீங்க ஏதோ பேசிட்டு போங்க. என்ன நடந்ததுன்ற உண்மைய அர்ஜுன் சார்ட்ட நீங்க சொல்லிட்டீங்களா? நான் தான் அர்ஜுன், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஓ, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீங்க அர்ஜுன் சார்ட்ட சொல்லவே இல்லீங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேனா, நடந்த உண்மையா அர்ஜுன் சார் கிட்ட நான் சொல்லணும். இல்ல அப்படின்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் அர்ஜுன் உங்களுக்கு அர்ஜுனா கிடைப்பாரு. என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நான் லூஸ் ஆயிட்டேன். டாக்டர் வேற பாவம், வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்படுறாரு. நீங்க இப்படி வாங்க. அர்ஜுன் சார், இந்த ஃபைலை கொஞ்சம் பிடிங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. ஏமா வசு, அர்ஜுனுக்கு கோவலாம் ஒண்ணும் இல்லையே. நான் சொன்னதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வசு புரிஞ்சிட்டு இருப்பா. தயவு செய்து இதோட நிறுத்திக்கோங்கம்மா. அவருக்கு உண்மை தெரியும்ல? அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் டாக்டர். அப்பனா சரிமா, நான் கிளம்புறேன். விட்டா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவீங்க போலயே. டாக்டர், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி சரி, வரேன் சார். வரமா? தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். டாக்டர், வண்டி இங்க இருக்கு. சாரி சாரி சாரி, மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன்ல எனக்கு ஒண்ணும் புரியல, அதனால தான் இப்படி இருக்கு. வரேன் வசுந்தரா மேடம். அர்ஜுன் மேடம், வரேன் வசுந்தரா சார். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல இருக்க. இங்க இருந்து கிளம்பணும்டா சாமி. யாரு பட்ட புள்ளியோ. நான் வசுந்தரா, ஃபைல் இந்த போலாம். ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொன்னேன், இப்போ என்னடானா மேலே கூட கை வைக்கூடான்னு சொல்றேன். ஓஹோ, இன்னும் இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல போல இருக்கே. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆனந்த். மேலே கை வைக்க விட்டா அது அப்படியே எல்லாம் மீறி போயிடும். அப்போ அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன ஆகுறது? அப்புறம் நீங்க அன்னைக்கு பேசின வீர வசனம் எல்லாம் வீணா போயிடும். இந்த பாரு மீனாட்சி, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. நான் சொன்ன மாதிரி நான் ஆஞ்சநேயர் பக்தன் தான். கட்டுப்பாடுனா கட்டுப்பாடா இருக்கிறவன். ஆனாலும் மனசுக்குள்ள இதெல்லாம் சரியான்னு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு மீனாட்சி. நானும் சராசரி மனுஷன் தானே. நீங்க சராசரி மனுஷன்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் வேண்டாம் ஆனந்த். நான் எதுக்கு அந்த மாதிரி முடிவெடுத்தேன்னு காரணம் உங்களுக்கே நல்லா புரியும். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக, இந்த வீட்டோட மருமகளா நான் எடுத்த முடிவுக்கு நீங்களும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் ஆனந்த். ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கலாய்க்கிறியே. அர்ஜுன் சார், வர சொன்னீங்களாமே. ஓ பசு, எப்ப வந்த? என்ன விஷயம்? நீங்க வர சொன்னதா தான் உத்தமன் சொன்னாரு, அதனால தான் வந்தேன். சாரி, மறந்துட்டேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன், ஞாபகம் வந்தா சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு. அது
இன்னைக்கு வெளியே சாப்பிட வேண்டாம். வீட்டுக்கு போன் அடிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு. ஓ அர்ஜுன் சார், இந்த கர்மத்தை அந்த போன்லயே சொல்லிருக்கலாமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். ஒரிஜினல் அர்ஜுன் சார் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. கரெக்ட் இல்ல? புது அர்ஜுன் இப்படிதான். சரி, வீட்டுக்கு போன் அடி. ஹலோ இனியா. சொல்லுங்க அர்ஜுன். நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. ஆடி இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்றேன். நான் இப்ப அர்ஜுன் இல்ல, நான் வசுந்தரா. என்னது வசுந்தராவா? ஆமா, வசுந்தரா அர்ஜுனா மாறும்போது அர்ஜுன் வசுந்தராவா தானே மாற முடியும். அர்ஜுன் என்ன அர்ஜுன் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. நீ நேர்ல வா, எல்லாமே புரியும். நான் உனக்கு இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, வீட்ல இருந்து லஞ்ச் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வா. சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஃபிஷ் வறுவல், எறா தொக்கு, இது எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ அர்ஜுன், இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இப்பவே நீங்க சொன்னது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இதோ ஆபீஸ்க்கு இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ இனியா, பாய். அர்ஜுன் சார், லஞ்ச் வீட்ல இருந்து வருது. இனியாவே எடுத்துட்டு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். ஓகேவா? சூப்பர் வசு, கலக்கிட்ட. அப்ப நான் கிளம்புறேன். ஏய் வசு, உட்காரு. அர்ஜுன் சார், வேலை இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் எம்டி சொல்றேன்ல, உட்காரு. ஓ ஓ ஓகே. அர்ஜுன் சார், இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வேலை போயிடும். நான் போய் என் வேலையை பார்க்கவா? டெடிகேஷன் இதான் வசு, எனக்கு உன்கிட்ட பிடிச்சது. நான் போய் வேலையை பார்க்கவா? கேரி ஆன் கேரி ஆன். தேங்க் யூ. அர்ஜுன் சார் எவ்வளோ அழகா இருக்காரு. அழகுன்னா அவன்தான் அவன்தான். நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன உத்தமன், இப்ப நான் அர்ஜுன். இதெல்லாம் வசு கிட்ட எடுத்துட்டு போங்க. இருங்க இருங்க இருங்க, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து அர்ஜுன் தம்பி, அவங்க வசுந்தரா மேடம், அதானே சொல்ல வரீங்க? அப்போ வசு மேடம் அங்க, அர்ஜுன் தம்பி இங்க. யூ ஆர் ரைட் மேடம், மை மிஸ்டேக். நாங்க வசுந்தரா மேடம். ஓகே அர்ஜுன் சார், ரைட். அழகா அவ சிரிப்பானே. வாங்க உத்தமன், இந்த ஃபைல்லாம் அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன வசுந்தரா மேடம், ஏன் என்ன போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நீங்க வசுந்தரா மேடம்னா அப்ப அவங்க அர்ஜுன் தம்பி தானே? இது தெரியாம நான் அர்ஜுன் தம்பி கிட்ட அதை கொண்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க அவங்க அர்ஜுன் தம்பி, நீங்க வசுந்தரா மேடம்னு. இப்ப நான் குழம்பிக்காம தெளிவா கொண்டு வந்தேனா? சரி கொடுங்க. ஓகே, வர வசுந்தரா மேடம், நல்லா வருவீங்க. ஐயோ, இவ்வளோ ஒர்க் லோடு கொடுத்ததால தான் வசுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா? ஐயோ வசு, உன் பிரெயின் டியூமருக்கு நானே காரணமாயிட்டேனே.